வெல்கம் டு 6J பை. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்லேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் தொட்டபெட்டா போனோம். ஃபுல்லாக கார் ட்ராவலிங் வந்து இது ஹைலைட்ஸாக வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அழகான விஷயத்தெல்லாம் அழகாக கேப்சர் பண்ணி மேக் பண்ணியிருக்கேன். கார்லேருந்து போனது வந்தது, அங்கே இருந்த பீப்புள்ஸ் எல்லாரையுமே நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் அழகாகவே. இப்போ மலையில் போகிறது எல்லா பிளேஸும் அப்படியே நாங்கள் போனப்போ சம்மர் ரெயின் கிளைமேட் நல்லா இருந்தது. மோஸ்ட்லி எல்லாருமே டூர் போனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த பிளேஸுக்கு போய் அந்த இடத்த ரசிச்சா மட்டும் தான் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, நம்ம வந்து ரோட்லேயே போகிறப்ப நிறையா விஷயத்த பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் இது இப்போ இந்த இடம் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு. இந்த இடத்துல ஓரளவுக்கு தான் இருந்துச்சு, ரொம்பவே அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல. சும்மா மலை. நான் வந்து கேரளா போனப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு, அந்த இடம் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த இடம் மாதிரியே இது இல்லை. ஆனால் இருந்தாலும் பட் இது ஓரளவுக்கு ஓகே தான், நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பூம்பாறை கோயிலுக்கு போகலான்னு போனோம். இந்த இடம் நல்லாவே இருந்தது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மலைக்கு நடுவில் கீழே அப்படியே கோயில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பூம்பாறை முருகர் கோயில் வந்து நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி போகிறேன். சுற்றியும் வீடு அழகாக பார்க்கவே நல்லா இருந்தது. அந்த மலையிலேருந்து சுற்றி ரவுண்டாக அப்படியே அழகாக வந்து அந்த வீடு அந்த அட்மாஸ்பியரை பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நான் காரில் போகிற வரைக்கும் தான் வீடியோ எடுத்திருந்தேன். கோயிலுக்குள்ளே போனதெல்லாம் ஆனால் வீடியோ எடுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூம்பாறை கோயிலை விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டு அதில் எந்த ஒரு வீடியோவும் நான் எடுக்கவே இல்லை. அப்புறம் சாக்லேட் கடை இருந்தது, அங்கே இறங்கி சாக்லேட்ஸ் வாங்கினோம். அதையும் நான் வந்து வீடியோ எதுவும் மேக் பண்ணல. எல்லாருமே கொடைக்கானலுக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே இறங்குறப்ப வந்து சொல்லுவாங்க பழனி மலை வியூ பாயிண்ட் சொல்லிட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பழனி மலை தெரியுதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நான் ஆனால் போன வாட்டி கொடைக்கானல் போனப்போ இறங்கி இந்த இடத்த நான் பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த வாட்டி கன்ஃபார்மாக இறங்கி நான் பார்க்கணும் முடிவு பண்ணிட்டு இந்த இடத்துக்கு இறங்கி பார்த்தேன். பழனி மலை தெரியுதுன்னு சொன்னாங்க. இதுக்காக சரி எங்கே பழனி மலை தெரியுது நான் பார்த்தேன். ஆனால் சரி ஏதோ ஒரு மலை காமிச்சாங்க, ஆனால் எனக்கு தெரியல. நான் அது பழனி மலையெல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியல. சரி போர்டு வச்சுருக்கேன் கன்ஃபார்மாக இருக்குன்றதுக்காக நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்கி நின்று ரோடு வந்து கிராசிங் வந்து ஏகப்பட்ட வீக்கில் வந்துட்டு போச்சு. இங்கே வந்து மங்கிஸ் இருந்துச்சு இந்த இடத்துட்ட. நான் கிட்ட போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ அது கிட்ட அப்படியே வந்து பிடுங்கலான்னு வந்துச்சு கேமராவை. அதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம ஹைலைட்ஸாக தான் எடுத்திருப்போம். காரில் போனது வந்தது. இந்த இப்போ பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மார்னிங் டைம் வந்து கரெக்டாக ஊட்டி ஏறணும். அந்த கிளைமேட் எப்படி இருந்ததுன்னா சன்செட்டு பார்க்க நல்லா இருந்தது. மார்னிங் டைம் ஏறுறப்ப அந்த வியூ வந்து நீங்கள் ஊட்டி ஏறிங்கன்னா கரெக்டாக மார்னிங் டைமே ஏறுங்க, நல்லா வியூ பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரியுது பார்க்கவே போகிற வழியிலே. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து முத்துமலை முருகர் கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஹைலைட்ஸ் மாதிரி தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே காரில் போனது, அந்த இடத்துக்கு போன பிளேஸ்லாம் வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து நான் வந்து வீடியோவில் தனித்தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பிளேஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து சும்மா ஹைலைட்ஸ் மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறீங்கன்னா, இப்போ 3 நாள் டூர் போகிறீங்களோ இல்லை 2 நாள் டூர் போகிறீங்களோ, மொத்த பிளேஸையும் கவர் பண்ணிக்கிற மாதிரியே போங்க. கோயில் அதுக்கப்புறம் வந்து பிளேசஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி போய்க்குங்க. பக்கத்தில் இருக்க கோயிலையும் விடாதீங்க.